ஒரு அடிமைக்கு முதலில் அவன் அடிமை என்பதை உணர்த்து, பிறகு அவன் தானாகவே கிளர்ந்து எழுவான். ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை முதலில் உணர்த்து, அப்போது அவன் தானாகவே கிளர்ந்து எழுவான். உத்தரப்பிரதேசம் மாநிலத்திலே ஒரு மிக சிறந்த ஒரு கைப்பந்து வீராங்கனை, ஒரு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த அந்த பெண்மணி, அவருடைய பெயர் அருணிமா சின்ஹா. ஒருவேளை நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு கைப்பந்து வீராங்கனை. அவர்களுடைய குடும்பம் ஒரு ஏழை குடும்பமாக இருக்கிறது. 2 பெண்கள். மூத்த பெண்மணியானவர் கல்வியிலே அவருக்கு ரொம்ப படிப்பிலே ரொம்ப ஆர்வம் இல்லை. எனவே தன்னுடைய துறைகள் எல்லாத்தையுமே விளையாட்டிலே மிக சிறந்தவராக விளங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வீட்டிலே ஒரு பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனை வருகின்ற பொழுது இவருடைய தாயை கைது செய்து கொண்டு செல்கின்றார்கள். இவர்கள் ஏழையாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய குரலை அந்த காவல்துறை அதிகாரிகள் கேட்கவில்லை. இவர்கள் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்த பிறகும் அவர்களுடைய குரலை அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது இந்த பெண்மணிக்கு, குடும்பத்திலே மூத்த இந்த பெண்மணிக்கு, நான் எப்படியாவது ஒரு நிலையை அடைய வேண்டும், அப்படி ஒரு சிறந்த துறையிலே நான் அடைந்தேன் என்றால் என்னுடைய குரலையும் மற்றவர்கள் கேட்பார்கள், காவல்துறை அதிகாரிகள் கேட்பார்கள். எனவே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு இந்த பெண்ணிற்கு வருகிறது. எனவே மற்றவர்களிடத்தில், தன்னுடைய உறவினர்களிடத்தில், தெரிந்தவர்களிடத்தில் எல்லாம் விசாரிக்கின்றார். அவர்கள் சொல்கின்றார்கள், நீ காவல்துறையிலே ஒரு பெரிய அதிகாரியாக மாறினாய் என்றால் உன்னுடைய குரலையும் காவல்துறை மற்றவர்கள் கேட்பார்கள் என்று அந்த பெண்மணியிடம் கூறுகின்றார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ நன்றாக படிக்க வேண்டும். அதற்கு அவருக்கு கல்வியிலே அதிகமான ஆர்வம் இல்லை, படிக்க முடியாது. அப்படியானால் நீ விளையாட்டுத் துறையிலே சிறந்தவர்களாக விளங்க வேண்டும். விளையாட்டிற்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறது, அதன் மூலமாக நீ ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாறலாம் என்று அந்த பெண்ணிற்கு அவர்கள் கூறுகின்றார்கள். உடனே அதற்கு ஏற்றபடி விளையாட்டுத் துறையிலே மிக அதிகமாக தன்னுடைய ஆர்வத்தை செலுத்துகின்றார். விளையாட்டிலே சிறந்து விளங்குகின்றார். கொக்கோ மற்றும் கைப்பந்து விளையாட்டிலே சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக இருக்கின்றார். தன்னுடைய பகுதி, தன்னுடைய ஊரிலும் அதன் பிறகு மாநில அளவிலே சிறந்தவராக இருக்கின்றார். எனவே மாநில அளவில் சிறந்த ஒரு வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்ட பிறகு தான் ஒரு காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருக்கிறது. அதற்காக தேர்வு எழுதுவதற்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லியை நோக்கி அந்த பெண்மணியானவர் ரயிலிலே பயணம் செய்கின்றார். ரயிலிலே பயணம் செய்கின்ற பொழுது அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மர்ம நபர்கள் ஒரு ரயில் நிலையத்திலிருந்து அந்த ரயிலிலே ஏறிக்கொள்கின்றார்கள். இந்த பெண் ரயிலிலே இருக்கின்றார். அப்பொழுது அந்த அவர்கள் திருடர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பெண்ணை நெருங்கி வந்து அவருடைய கழுத்திலே இருக்கின்ற அந்த செயினை பிடித்து இழுக்கின்றார்கள். இவர் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை தடுக்கின்றார். ஏனென்றால் விளையாட்டு வீரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் இயல்பாகவே அவர்களுடைய இரத்தத்திலும் உணர்விலும் இருக்கும். எனவே அந்த பெண்மணி, அவர்கள் 4 பேர் இருக்கின்றார்கள். எந்த காரணத்தில் அதற்கு அச்சப்படாமல் உடனே அவர்களை தடுக்கின்றார். தடுத்தவுடன் இளைஞர்களுக்கு பொதுவாக தடுத்தவுடன் அவர்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. மேலும் அதிக வலிமையோடு அந்த பெண்ணை மீண்டும் நெருங்குகின்றார்கள். அவர் மீண்டும் தடுக்கின்றார். இதனால் கோபத்திலே அந்த பெண்ணை அங்கிருந்து பிடித்து ரயிலுக்கு வெளியே தள்ளி விடுகின்றார்கள். அப்படி தள்ளி விடுகின்ற பொழுது அந்த ரயிலானது சென்று கொண்டு அந்த பகுதியிலே பக்கத்திலே காம்பவுண்டு சுவர் இருக்கின்றது. அந்த பெண்ணினுடைய உடல் அந்த காம்பவுண்டு சுவரிலே சிக்கி அவருடைய உடல் முழுவதும் நசுங்குகின்றது. ரயில் சென்ற பிறகு அந்த பெண்மணியானவர் அந்த தண்டவாளத்திலே கீழே விழுந்து கிடக்கின்றார். இது நடப்பது அதிகாலை நேரம். அப்பொழுது அந்த ரயில் சென்று விட்டது. அந்த பெண்மணியானவர் தண்டவாளத்திலே கிடக்கின்றார். குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கின்றார். அவருக்கு உதவி செய்ய யாருமே அங்கு வரவில்லை. அப்படி கிடக்கின்ற பொழுது நாய்கள் வந்து அவர்களுடைய அந்த காயங்களை, அவர்களை கடிப்பதற்காக அவரை சுற்றுகின்றன. அவர்கள் விரட்டுகின்றார்கள். தண்டவாளத்திலே கிடக்கின்றார். அப்பொழுது எதிரே மீண்டும் வேறு ஒரு ரயில்கள் வருகிறது. அந்த ரயிலை அவர் பார்க்கின்றார். பார்த்தவுடன்
அதிலிருந்து எப்படியாவது தப்பி கீழே இறங்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுது உடல் கீழே வருகின்றது, கால் தண்டவாளத்திலே மாட்டுகின்றது. அந்த ரயில் அவருடைய காலிலே ஏறி இறங்குகின்றது. அந்த பெண்மணியானவரால் கீழே இறங்க முடியவில்லை. குற்றியிரும் கொலையுருமாக கிடக்கின்றார், தண்டவாளத்திலே கிடக்கின்றார். அப்பொழுது அந்த பகுதியிலே வந்த ஒரு நபர் வரை பார்த்து மற்ற உதவிக்கு ஆட்களை அழைத்து மருத்துவமனையிலே சேர்க்கின்றார்கள். பகல் முழுவதும் நாய்களை விரட்டி கொண்டு இந்த பெண்மணியானவர் தண்டவாளத்திலே கிடக்கின்றார். மாலையிலே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற பொழுது மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது மீண்டும் கூறுகின்றார்கள், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், ஆனால் அனஸ்தீசியா மருத்துவமனையிலே இல்லை. அப்படி உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யவில்லை என்றால் 2 கால்களையும் எடுக்க வேண்டியிருக்கும், அப்படியும் கூறுகிறார்கள். உடனே இந்த பெண்மணி கூறுகின்றார், பகல் முழுவதும் எந்த ஒரு அனஸ்தீசியாவும் இல்லாமல் நான் மிகுந்த வலிக்குட்பட்டிருக்கின்றேன். எனவே அனஸ்தீசியா எதுவுமே தேவையில்லை, எனக்கு என்னுடைய இன்னொரு கால் எனக்கு கண்டிப்பாக வேண்டும். எனவே நீங்கள் அனஸ்தீசியா இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி அந்த மருத்துவர்களிடம் கூறுகின்றார். மருத்துவர்களிடம் அதே போல அனஸ்தீசியா இல்லாமல் அந்த பெண்மணியினுடைய ஒரு காலை அறுவை சிகிச்சை செய்து எடுக்கின்றார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அந்த பெண்மணி மருத்துவமனையிலே கண் திறந்து பார்க்கின்றார். உறவினர்கள் அனைவரும் கண்ணீரோடு இருக்கின்றார்கள், மிகுந்த கவலையோடு அந்த பெண்மணி இருக்கின்றார். அவருடைய கனவு எல்லாமே தான் ஒரு காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும். அவரும் தன்னுடைய நிலையை பார்த்து அழுகின்றார். அப்படி அனைவருமே சோகத்தோடு இருக்கின்ற அந்த சூழலிலே அந்த பெண்ணினுடைய தாய் மாமன் அங்கு அவரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வருகின்றார். வந்து அவரிடம் கேட்கின்றார், நீ ஒரு விளையாட்டு வீராங்கனை, உனக்கு மலை ஏறுவது என்றால் பிடிக்கும் அல்லவா, நீ எவரெஸ்ட் ஏறுகிறாயா என்று அந்த பெண்ணிடம் கேட்கின்றார். அந்த பெண்மணி எதுவுமே சொல்லவில்லை. அவரும் சிரித்து கொண்டே அப்படியே மருத்துவமனையில் இருக்கின்றார். அவருடைய மாமாவும் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அதன் பிறகு இவர் மிகுந்த வேதனைக்கு உட்பட்டு அந்த சூழலிலே சொல்லுகின்றார், அவருடைய கனவு அனைத்துமே சிதைக்கப்படுகின்றது, தன்னுடைய வாழ்க்கை அனைத்துமே முடிந்து விட்டது என்ற ஒரு சோகத்திலே அந்த பெண்மணியானவர் அனைத்தையுமே இழந்து விட்டேன் என்ற ஒரு சோகத்திலே இருக்கின்ற பொழுது அவருடைய தாய் மாமா கூறிய அந்த ஒரு வார்த்தையை தன்னுடைய மனதிலே அவருக்கு குத்திக் கொண்டே இருக்கிறது. எனவே நான் நிச்சயமாக எவரெஸ்ட் ஏறுவேன் என்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே வருகின்றது. உடனே செயற்கை காலை மாட்டுகின்றார்கள். அதற்காக பல முயற்சிகளை எடுக்கின்றார். தனக்கு காலிலே மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் நடப்பதற்கே சிரமம், எனவே நீங்கள் முதலில் படிப்படியாக நடக்க வேண்டும், உங்களால் எவரெஸ்ட் எதுவுமே ஏற முடியாது என்ற ஒரு ஆலோசனையை மருத்துவர்கள் வழங்குகின்றார்கள். இந்த பெண்மணி அதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய மாமா கூறிய அந்த ஒரு வார்த்தை, என்னாலும் நான் நிச்சயமாக எவரெஸ்ட் ஏற வேண்டும் என்ற ஒரு கனவிலே அதற்கான பயிற்சிகளை எடுக்கின்றார். தன்னுடைய கால் இழந்த அந்த வருடம் முதல் அடுத்த ஆண்டு அதே அந்த நாள்களுக்கு முன்பாக எவரெஸ்ட் சிகரத்திலே அந்த பெண்மணி ஏறுகின்றார். அப்பொழுது பேட்டியாளர்கள் அவரை சுற்றி கேள்வி கேட்கின்றார்கள். முதலிலே எவரெஸ்டிலே ஏறிய பிறகு அவரிடம் பேட்டி எடுக்கின்றார்கள். அதன் பிறகு அந்த பெண்மணியானவர் அவர்களை அழைத்து கொண்டு தான் 1 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கு விழுந்து அடிமையாக கிடந்தேனும் அந்த தண்டவாளத்திற்கு அவர்களை அழைத்து செல்கின்றார். அங்கு சென்று அவர்களிடம் கூறுகின்றார், 1 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்தில் குற்றியீரும் கொலையீருமாக நான் கிடந்தேன். இப்பொழுது இதே இடத்திலிருந்துதான் என்னுடைய பயணமானது ஆரம்பித்தது, என்னுடைய விடுதலை பயணம் இந்த இடத்திலிருந்துதான் ஆரம்பித்தது என்று தான் இழந்த அந்த செயற்கை காலை தட்டி கொண்டு அந்த பெண்மணியானவர் துணிச்சலோடு கூறுகின்றார். அவருடைய பெயர்தான் அருணிமா சின்ஹா. ஆம், கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் அன்பு குழந்தைகளே, இன்று விடுதலையை வென்றெடுக்கும் இறை சமூகமாக என்ற மைய கருவிலை நாம் சிந்திக்கின்ற பொழுது துவக்கத்திலே கூறிய அந்த வார்த்தை தான், ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்று தான் எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அந்த அடிமை நிலையிலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக வரும். இன்று
விடுதலை என்றால் விடுதலை என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த விடுதலை என்ற வார்த்தை சுமார் 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த விடுதலை என்ற வார்த்தையானது வருகிறது. அதற்கு முன்பாக இந்த விடுதலைக்கு முக்தி என்றும் மோட்சம் என்றும் வீடு பேறு என்றும் பல விளக்கங்களை கூறுவார்கள். இந்த வீடு பேறு என்ற வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுதிருந்தே பழக்கத்தில் இருக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வீடு பேறு என்றால் என்ன என்று நாம் சிந்தித்தோம் என்றால், ஒன்றை விட்டு அடுத்த நிலைக்கு செல்வது, அதாவது ஒன்றை துறந்து அடுத்த நிலைக்கு செல்வதுதான் ஒரு வாழ்க்கை. ஒன்றை இழந்தால்தான் அடுத்த நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். பொதுவாக மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள், சோதனைகள், நெருக்கடி அனைத்துமே வரலாம். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை எங்களுடைய இறுதி வரை நிச்சயமாக இருக்க போவதில்லை. அவை அனைத்துமே நம்மால் கடந்து கொண்டே செல்வதாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பல மதங்களும் சமயங்களும் அனைத்துமே இருக்கிறது. இவை அனைத்துமே அளிக்கின்ற ஒரு வாக்குறுதி என்னவென்றால் விடுதலை. அதாவது நீங்கள் இப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிலையான ஒரு வாழ்வு கிடைக்கும், நிலையான ஒரு மீட்பு கிடைக்கும் என்பதுதான் அனைத்து சமயங்களும் மதங்களும் போதிக்கின்ற ஒரு போதனையாக இருக்கின்றது. எனவே இன்று மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே ஒரு சோதனை, துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இன்று நாம் நம்முடைய தனிப்பட்ட மனிதனுடைய விடுதலைக்காக பல மனிதர்கள் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, அனைத்துமே இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. நாங்கள் என்ன செய்வோம் என்ற ஒரு குழப்பத்திலே பல மனிதர்களும் இன்று விடுதலைக்காக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்விற்காக பல மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதே போன்றுதான் ஒரு செல்வந்தன், ஒரு பணக்கார செல்வந்தன், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அதிகமான செல்வங்கள் அனைத்துமே இருக்கிறது. தனக்கு தேவையான அனைத்துமே தன்னுடைய மிகுதியாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அனைத்துமே அவரிடம் இருக்கின்றது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்று ஒன்று அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை. எனவே அவனுக்கு ஒரு கேள்வி, அனைத்துமே இருக்கிறது, நான் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்ற ஒரு சிந்தனை அவனுடைய மனதை குழப்பிக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அவன் தன்னிடம் இருக்கின்ற செல்வங்கள் அனைத்தையுமே ஒரு பெரிய மூட்டையிலே கட்டிக்கொண்டு ஒரு துறவியை நோக்கி செல்கின்றான். அந்த துறவியிடம் சென்று துறவியினுடைய காலடியில் அந்த மூட்டையை கொண்டு வைக்கின்றான். வைத்துவிட்டு, என்னுடைய சொத்துக்கள் அனைத்துமே இங்கு இருக்கின்றன, இவை அனைத்துமே என்னிடம் இருக்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி என்பது எதுவுமே இல்லை, மிகுந்த சோகத்தோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு இவை அனைத்துமே உங்களிடம், இதுதான் என்னுடைய மொத்த சொத்து என்று அவருடைய காலடியிலே வைக்கின்றான். அவனுடைய காலடியிலே வைத்தவுடன் உடனே அந்த துறவி அவனிடம் எதுவுமே சொல்லவில்லை. அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு துறவி ஓட ஆரம்பிக்கின்றார். துறவி ஓடுகின்றார். துறவி ஓடியதை பார்த்தவுடன் இந்த செல்வந்தனும் அவருடைய பின்னால் இவனும் வேகமாக ஓடுகின்றான். எப்படியாவது துறவியை பிடித்து என்னுடைய செல்வங்களை மீட்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே இவரும் பின்னாடியே ஓடிக்கொண்டே இருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றவுடன் துறவி நிற்கின்றார். இவனும் செல்வந்தரும் ஓடி வந்து அவருடைய பக்கத்திலே நிற்கின்றார். நின்றவுடன், ஏன் பயந்து விட்டாயா என்ற ஒரு கேள்வியை துறவி கேட்கின்றார். அதன் பிறகு அந்த மூட்டையை அப்படியே அந்த செல்வந்தரிடம் திருப்பி கொடுக்கின்றார். அவரும் அதை பெற்றுக்கொள்கின்றார். பெற்றுக்கொண்டவுடன் அவருடைய மனதிலே ஒரே மகிழ்ச்சி, நிம்மதி அனைத்தும் அவருக்கு கிடைத்து விட்டது. உடனே அந்த துறவி அவரிடம் கேட்கின்றார், இத்தனை நாட்களாக இதே செல்வங்கள் அனைத்துமே உங்களிடம்தான் இருக்கின்றன, ஆனால் நீங்கள் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை என்று இவை அனைத்தையுமே மூட்டையோடு கட்டிக்கொண்டு என்னிடம் கொடுத்தீர்கள். இப்பொழுது நான் அதை தான் உங்களிடம் திருப்பி கொடுத்தேன். இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது எங்கிருந்து வந்தது என்று அவரிடம் கேட்கின்றார். அவரும் குழப்பத்திலே குழம்பி போயிருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செல்வந்தரை போன்றுதான் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இந்த மகிழ்ச்சி, நிம்மதி, விடுதலை அனைத்தையுமே வெளியிலே எங்கேயோ நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இவை அனைத்துமே இருப்பது நம்முடைய இதயத்திற்குள்ளாக, நம்முடைய மனதிற்குள்ளாக. நாம் நினைத்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக ஒவ்வொரு மனிதராலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மால் வாழ முடியும். ஆனால் நாம் நம்மிடம் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் வாழாமல் பிறரை பார்த்து கொண்டு, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு பிறருக்காக வாழ்கின்ற ஒரு போலி வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டே இருப்பது என்பது இன்றைய காலத்தினுடைய ஒரு இதுவாக இருக்கின்றது.
எனவே இந்த மகிழ்ச்சி விடுதலை எல்லாமே வெளியோ எங்கோ நாம் தேடிக்கொள்வது அல்ல. ஏதோ அங்கு சென்றால் கிடைக்கும், இங்கு சென்றால் கிடைக்கும் என்பதை பொறுத்து நாம் அங்கு சென்றால் கிடைக்கும் என்பது அல்ல. மாறாக இவை அனைத்துமே மனிதர்களாகிய நம்முடைய இதயத்தில் தான் இருக்கிறது. எப்பொழுது ஒவ்வொரு மனிதரும் இந்த மகிழ்ச்சியை, இந்த விடுதலையை நம்முடைய இதயத்திலே தேடி கண்டுபிடிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆம் நண்பர்களே, நம்முடைய வாழ்வு என்பதும் இந்த விடுதலை வாழ்வு என்பதும் பிறர் நமக்கு கொடுத்து நாம் பெற வேண்டிய ஒரு கடையில் வாங்கக்கூடிய ஒரு கடை சரக்கு அல்ல. மாறாக அது நம்மிடம்தான் உள்ளது. கடைக்கு சென்றோம் என்றால் ஒரு பொருட்களை வாங்குவோம், நம்முடைய தேவைகளுக்காக வாங்குவோம். அதன் பிறகு அந்த பொருள் தீர்ந்துவிடும், மீண்டும் தேவை என்றால் வாங்குவோம். இப்படி இந்த மகிழ்ச்சி விடுதலை எல்லாமே நாம் கடையிலே சென்று வாங்க வேண்டிய ஒரு பொருள் அல்ல. மாறாக அது நம்முடைய இதயத்திலே இருக்கின்ற ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. அதை எப்பொழுது மனிதர்கள் நாம் இனம் கண்டு கொள்கின்றோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் தனியாக வாழ ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வாழ முடியும். எனவே விடுதலை உணர்வு என்பது மனிதர் மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினங்களிடத்திலும் இருக்கின்றது ஒன்றாக தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்கள் மட்டும்தான் விடுதலையோடு வாழ வேண்டும் அல்ல, மாறாக கடவுளுடைய படைப்பாகிய ஒவ்வொரு உயிரினங்களிடத்திலும் இயல்பாகவே அந்த விடுதலை உணர்வானது இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள்தான் நாம் இந்த விடுதலையை பிறருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ தவறி வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இறுதி வரை நம்முடைய குறிப்பிட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் நாம் புலம்பிக் கொண்டு அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். யோவான் நற்செய்தி 8:31-32 நாம் பார்க்கின்றோம். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அப்படி என்றால் எது உண்மை? உண்மையை அறிந்து கொண்டால் உண்மை நமக்கு விடுதலை அளிக்கும் என்று யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றார். அப்படி என்றால் இந்த யோவான் நற்செய்தியாளர் இந்த உண்மை என்று யாரை குறிப்பிடுகின்றார்? இறைமகன் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக குறிப்பிடுகின்றார். எனவே அவர் நமது மனித விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர்தான் நம்முடைய மீட்பர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. எனவே மனிதர்கள் மகிழ்ச்சி அடைய, மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பராக முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உலகத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்று பல மனிதர்களும் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்று பழைய காலத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு குழுமத்தினுடைய விடுதலைக்காக மனிதர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த போராட்டத்தை நாம் நடத்தினோம் என்றால் நமக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படை உணர்வு மனிதர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றது. அவர்கள் முதலிலே இந்த நிலை நம்மை விட்டு மாறியது என்றால் நாம் விடுதலை வாழ்வாக நாம் வாழ முடியும் என்பது அந்த மனிதர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. பல மக்கள் குழுவாக ஒன்று சேர்ந்து விடுதலைக்காக போராடினார்கள். எனவே இன்று நாம் பார்த்தோம் என்றால் இந்த காலத்திலே மனிதர்கள் தனித்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே விடுதலை என்பது ஒரு மனிதனுடைய உடம்பினால் மட்டுமல்ல, மாறாக சிந்தனையினால் ஆக்கப்பட்டவன். எனவே வெறும் உடல் சார்ந்த சுதந்திரத்தை வைத்து என்ன செய்வது? உடல் சார்ந்த சுதந்திரத்தை மட்டுமே நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது உண்மையான விடுதலை கிடையாது. மாறாக நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனைகளுடைய விடுதலை தான் உண்மையான விடுதலையாக இருக்கின்றது. எனவே உடல் சார்ந்த விடுதலை மட்டுமே உண்மையான விடுதலை அல்ல, மாறாக நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுது நம்முடைய கருத்துக்களை நாம் பிறரோடு எளிமையாக உரையாடுவதற்கு முடிகிறதோ அதுதான் உண்மையான விடுதலையாக இருக்கின்றது. இந்த உலகத்தை நாம் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திலே நாம் இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் பல மனிதர்கள் இன்றும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு அடிமை என்று தெரிந்த பிறகும் மீண்டும் மீண்டும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் நாம் துவண்டு ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக அனைவருமே அறிந்தது ஊடக அடிமை, போதை அடிமை, நுகர்வு, இன்னும் சொல்ல போனால் மந்திரம், இவை அனைத்திற்குமே மனிதர்களாகிய ஒவ்வொருவருமே இன்றும் அடிமையாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். இது நமக்கு தேவையில்லை, இது நம்மை ஒரு தீய வழிக்கு அழைத்து செல்லும் என்பது அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது. இவை அனைத்தையுமே தெரிந்த பிறகும்
மீண்டும் 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 அதை செய்வதில்தான் மனிதர்களுடைய எண்ணங்கள் மழுங்கடிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இன்று ஊடகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த ஊடகம் பழைய காலங்களில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த ஊடகங்கள் அதாவது இன்டர்நெட் பேக் அது வாங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துவாங்க. ஆனால் இன்று அது மிகவும் எளிமையாக நமக்கு கிடைக்கிறது. காரணம், அறிவியல் வளர்ச்சிக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அதற்கு ஈடாக செல்ல வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருக்கலாம். நிச்சயமாக சரியானது, அதற்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஊடகத்தில் இன்று நாம் நம்முடைய இயல்பாக சிந்தித்தோம் என்றால், ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மொபைல் டேட்டாவை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்பதுதான் பலருடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. எப்படியாவது இதை நாம் இன்று தீர்க்க வேண்டும், அதற்கு நம்முடைய நேரத்தை காலை முதல் இரவு வரை அதிலே நம்முடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டே இருக்கின்றோம். பொதுவாக இந்த இணையத்திலே ஊடகத்திலே நம்முடைய நேரத்தை செலவிடுகின்ற பொழுது நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய அந்த உறவை நாம் இழந்து கொண்டே இருக்கின்றோம். இன்று குடும்பங்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு கைபேசி நிச்சயமாக இருக்கிறது. அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களிலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். ஆனால் நமக்குள்ளாக நாம் இயல்பாக பேசுகின்றோமா? நம்முடைய பிள்ளைகளுடன் உறவாடுகின்றோமா? ஒருவேளை அவர்களோடு நாம் எவ்வளவு நேரத்தை ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகளோடு செலவிடுகின்றோம்? இப்படி நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடாமல் ஊடகத்திலே நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. எனவே வேறு எங்கோ இருப்பவர்களிடம் ஊடகம் வழியாக நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த உறவு முறை சரியான உறவாக இருக்கிறதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலும் சொல்லுவோம், நாம் இன்று இந்த ஊடகம் இருப்பதால் நம்முடைய உறவானது மிக நெருக்கமாக இருக்கிறது என்று ஒரு சில நேரங்களில் நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள அந்த உறவு இந்த காலத்தில் உள்ள அந்த உறவோடு சரியாக உண்மையான ஒரு உறவாக இருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவேளை கணவர் வெளிநாட்டிலே வேலை செய்தார் என்றால் மனைவி இங்கிருந்து கடிதம் எழுதுவது வழக்கம். அவருக்கு எழுத தெரியவில்லை என்றாலும் ஏதாவது எழுத தெரிந்தவர்களிடத்திலே எழுத கொடுத்து அவற்றை அனுப்பி வைப்பார்கள். அது சென்று சேர்வதற்கு சுமார் 2-3 வாரங்கள், 1 மாதம் கூட ஆகலாம். அதை கணவர் பெற்றுக்கொள்வார். அவருக்கு படிக்க தெரியவில்லை என்றாலும் மற்றவர்களிடத்திலே கொடுத்து அந்த கருத்துக்களை கேட்பார், கேட்டு தெரிந்து கொள்வார். அதன் பிறகு பதில் கடிதம் அவங்க அனுப்புவாங்க. அது சுமார் 1 மாதங்கள் இடைவெளி எடுக்கும். ஒருவர் சொன்ன கருத்துக்கள் மற்றவரிடத்தில் சென்று மீண்டும் திரும்பி வருவதற்கு. அப்பொழுது அந்த கணவன் மனைவியுடைய உறவானது உண்மையாக, நேர்மையாக, நம்பிக்கைக்குரிய உறவாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலங்களில் ஒரு நாள் நமக்கு எப்போதெல்லாம் தோணுதோ அப்போதெல்லாம் முகம் பார்த்து பேசுகின்ற அளவிற்கு இந்த ஊடகத்தினுடைய வசதி இருக்கின்றது. ஆனால் நம்முடைய உறவு முறை எப்படி இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இந்த ஊடகம் என்பது, இந்த ஊடகத்தை நான் எப்படி பயன்படுத்துகின்றேன், இதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு சரியாக பயன்படுத்துகிறேன் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையிலே இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த ஊடகத்தை பயன்படுத்துகின்ற பொழுது நான் இயல்பாக சுதந்திரமாக இருக்கிறேனா அல்லது அடிமையாக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, போதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த போதை அந்த பாட்டிலே போட்டிருப்பாங்க, நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று. அப்படி போட்டிருந்த பிறகு கூட நாம் அதை வாங்கி பயன்படுத்துகின்றோம். ஒருவேளை ஒரு மருத்துவமனையிலே, இந்த தகவல் நுணுக்குகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை செய்யப்படும், ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி எழுதியிருந்தால் யாராவது மருத்துவமனை போவோமா? போக மாட்டோம். அல்லது இந்த வாகனத்தில் நீங்கள் எளிதாக சென்னைக்கு குறுகிய நேரத்தில் செல்லலாம், ஆனால் இந்த பேருந்திலே பிரேக் இல்லை அப்படின்னு சொன்னா யாராவது போவோமா? போக மாட்டோம். ஏன்னா அது உடனடியாக அதற்கு இருக்கின்ற அந்த பயம். இதில் உயிருக்கு கேடு என்று இருக்கின்ற பொழுது கூட நாம் அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்ற ஒரு அடிமை நிலையிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, நுகர்வு. பலரும் என்னது, இந்த விளம்பரத்தை பார்த்து கொண்டு நமக்கு தேவையோ தேவையில்லை என்பதல்ல அவர்களுடைய மனநிலை. மாறாக இந்த விளம்பரத்தை பார்த்து கொண்டு அவர்களிடம் இருக்கிறது எனக்கும் தேவை என்ற ஒரு மனநிலையில் அந்த நுகர்வுக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் அன்பு குழந்தைகளே, இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம்,
எகிப்திலே மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு உணவு அனைத்துமே வழங்கப்படுகிறது, உணவு தங்குமிடம் அனைத்துமே இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்ற உணர்வு அற்று இருக்கின்றார்கள். எனவே கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொள்கின்றார். அந்த மக்களை விடுதலை செய்து கொண்டு வர வேண்டும் என்று மோசேயை அனுப்புகின்றார். விடுதலை செய்து கொண்டு வருகின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றார்கள். வந்த பிறகு கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இன்று மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே நாம் இருக்கின்ற நிலையை கேள்விக்குட்படுத்தி பார்க்க வேண்டும். நான் சுதந்திரமாக வாழ்கின்றேனா, விடுதலை காற்றை சுவாசிக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை நாம் முதலில் நம்மிடையே கேட்டு பார்க்க வேண்டும். எனவே ஒரு அடிமை எப்பொழுது தான் அடிமையாக இருக்கிறேன் என்ற உணர்வு ஒரு மனிதனிடத்தில் வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். எனவே இன்று நாம் சிந்திக்கின்றோம் விடுதலையை வென்றெடுக்கும் இறை சமூகமாக. இப்படி சிந்திக்கின்ற பொழுது நாம் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த இடங்களில் அடிமையாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் பெரியவர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து கூறுவோம், நீங்கள் இந்தந்த நிலைகளில் எல்லாம் அடிமையாக இருக்கிறீர்கள், அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கூறுகின்ற பொழுது, நம்முடைய ஊரில் உள்ள மற்றவர்கள் அனைவருக்குமே கூறுகின்ற பொழுது அவர்களும் அந்த அடிமை நிலையிலிருந்து மீண்டு வருவதற்குரிய ஒரு வாய்ப்பாக அனைவருமே உதாரணமாக அனைவருமே உதவ வேண்டும் என்று இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே கிறிஸ்தியஸ் பிரியமானவர்களே, அடிமை நிலையை விட்டு புதியதொரு விடுதலை வாழ்வை நோக்கி வாழ தேவையான அருளையும் ஆசிரியரையும் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து இறைவனை வேண்டுவோம்.